வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களது வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, போலி பத்திரங்களை ரத்து செய்வது எப்படி. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடங்களில் பார்த்தோன்னா போலி பத்திரம், அதாவது டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் 1982 பத்திரத்தில் சொத்து வாங்கியிருப்பீங்க, ஒரு 2400 சதுரடி வாங்கியிருப்பீங்க, லே அவுட்டில் டிடிசிபி அப்ரூவ்டெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 96 98 வாக்கில் ஒரு போலி பத்திரம், சேம் ப்ராப்பர்ட்டி, சேம் ஷெட்யூலு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் சேம், அதே 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, அதே பிளாட் நம்பர் 178 BA, அதை என்னன்னு கேட்டிங்கன்னா வேற ஒருத்தர் பேரில் ஒரு பத்திரம் உருவாகி இருக்கும். அதே போல் இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. பல இடங்களில் பண்ணிட்டாங்க. என்னதான் நடைமுறைகள் படுத்தி கொண்டு வந்தாலும் அந்த அந்த இது இந்த போலி ஆவணங்கள் பதிவு செஞ்சு அதை என்ன பண்ணான்னு கேட்டால் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சிறுக சிறுக சேர்த்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி போலி ஆவணங்கள் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை உடைத்து பல பேர் சுற்றி சுற்றி அலைஞ்சு நொந்து நூடுல்ஸாக போன வரலாறுலாம் நம்மக்கிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த போலி ஆவணங்களை எப்படி ரத்து செய்வது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 இதற்கு முன்னதாக, அதாவது அது 6/8/2022 முன்னதாக பார்த்தோன்னா பதிவுத்துறை சார்ந்த, இப்போ பதிவாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, இல்லை உயர் அதிகாரிகள், பதிவுத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பதிவை ரத்து போலி ஆவணத்துக்கான பதிவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரி அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ணிக்கிட்டால் நீதிமன்றத்திற்கு போய், நீதிமன்றத்தில் ஐயா இதுமாதிரி ஒரு சொத்தை வாங்கினேன், அந்த சொத்தை நான் என்ன போயிட்டு கல் போடலான்னு போகும்போது வேற ஒருத்தர் அங்கே வீடு கட்டுறதுக்கான கல்லை இறக்கி வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்துச்சு. 2021 தமிழக சட்டப்பேரவையில், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 தமிழக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது. அதாவது என்ன கேட்டால், பதிவுத்துறை சார்ந்த இந்த போலி ஆவணங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த போலி ஆவணங்கள் பண்ண அந்த ஆவணத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் பதிவுத்துறை சார்ந்த அதிகாரிகளே ரத்து செய்யலாம், பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ராரே அதை ரெஜிஸ்ட்ராரிடம் நீங்கள் முறையிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை நம்முடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்புகிறாங்க. எப்பயுமே அது மாதிரி அனுப்புவாங்க இல்லையா, அப்படி அனுப்பும்பொழுது 6/8/2022 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குறாங்க. ஒப்புதல் வழங்கி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மசோதாவை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுக்கின்ற பொழுது அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு புதிய அந்த 22B அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. 22B அப்படின்ற ஒரு பிரிவை சேர்க்குறாங்க. அந்த 22B என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், போலி ஆவணங்களை ரத்து செய்தல், அடுத்தது மோசடியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை ரத்து செய்ய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே அந்த பவரை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு போலி ஆவணம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, அந்த போலி ஆவணத்தை நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னா முதல்ல நீதிமன்றத்துக்கு போவோம் இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. இப்போ 2022, அதாவது 6/8/2022 பிறகு அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெற்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா உயரதிகாரிகளுக்கு இல்லாத பவரை இப்போ கொடுக்குறாங்க. 28/9/2022 அன்னைக்கு தமிழக முதல்வர் என்ன பண்ணாரு கேட்டால், இது மாதிரி போலி ஆவணம் மூலமா நிலத்தை இழந்த 5 பேருக்கு என்ன பண்ணுறாரு கேட்டால் ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் அவர் அரசாணை வழங்குறாரு. அந்த ஆவணங்களை ரத்து செய்து அந்த அரசாணை வழங்குறாரு. புதிதாக சேர்க்கப்பட்ட இந்த 22B இருக்கு இல்லையா, அது முக்கியமான ஒரு சாராம்சத்தை கொண்டது. போலி ஆவணம் மற்றும் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கும் அதிகாரத்தை பதிவு அலுவலருக்கே கொடுக்குறாங்க. அதாவது நல்லா கேளுங்க, போலி ஆவணம் மற்றும் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்ய மறுக்கும் அதிகாரத்தை பதிவுத்துறை அலுவலருக்கே கொடுக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டிங்கை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு ரெஜிஸ்ட்ரார்ட்ட கொடுக்கும்போது ரெஜிஸ்ட்ரார் எல்லா ஆவணங்களையும் ஆய்வு பண்ணும்போது இது போலியான ஆவணம் தெரிஞ்சிருந்தால் ரெஜிஸ்ட்ரார் அப்பயே அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு 22B ஒரு சாராம்சத்தை கொண்டு வராங்க. அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா 77A, அதில் நில அபகரிப்பு மற்றும் மோசடி ஆவணப்பதிவு குறித்து மாவட்ட பதிவாளர் இடத்துல நீங்கள் முறையிடலாம் அப்படின்றாங்க. பல்வேறு வழக்குகளை நம்ம பார்க்குறோம். அதாவது கேட்டால் இந்த நில மோசடின்றதே ஒரு பெரிய ஸ்கேமு, பெரிய மோசடி. அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதிவுத்துறை சார்ந்த நபர்களை கையில் போட்டுக்கிட்டு பல்வேறு ஆவணங்களை போலியாக தயார் செய்து யாருடைய சொத்தோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க அந்த சொத்தை, அதை வேற ஒருத்தர் பேரில் இருக்கும், அதை நம்ம திருப்பி நம்ம சொத்தாக்குறதுக்கு நிறைய இடத்துங்களில் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்ட பிறகு என்ன பண்ணீங்க போனீங்கன்னா பஞ்சாயத்து, அங்கே லோக்கலில் யார் முக்கியமான கூப்பிட்டு எப்பா நீ வாங்கும் போது அது இடம் 10 லட்ச ரூபா தான் போச்சு,
இன்றைக்கி ஒரு 25 லட்ச ரூபா போகுது, அதனால் கூட்டி கழிச்சு என்ன பண்ண கேட்டால் அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிக்கல்கள்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் 77A இப்போ இந்த பிரிவை உள்ளே சேர்த்துருக்காங்க. 77A, அந்த 77A என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நில அபகரிப்பு மற்றும் மோசடி ஆவணப்பதிவு குறித்து மாவட்ட பதிவாளர் தான் ஒவ்வொரு பதிவுத்துறை அலுவலகங்களிலும் பார்த்திங்கன்னா மாவட்ட பதிவாளர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. பதிவுத்துறைனா நம்ம இப்போ அம்பத்தூர்னு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அங்கேயே வந்து மாவட்ட பதிவாளர் இருக்கார். அதே மாதிரி பல்வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு மாவட்ட பதிவாளர்னு ஒருத்தர் இருப்பார், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட மனு கொடுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார்னா 2 தரப்புக்கும் சம்மன் அனுப்புவார். அதாவது நான் ஒரிஜினல் ஓனர் 1986 சொத்தை வாங்கினேன், நான் என்னுடைய ஆவணங்களை கொடுப்பேன், என்னுடைய ஆவணம் போலியாக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை கொடுப்பேன், சர்டிஃபைடு காப்பி கொடுப்பேன், எல்லா ஆவணங்களையும் கொடுத்து ஐயா நான் இந்த தாயா சொத்து அப்படின்றத நான் சொல்லுவேன். எதிர்மனுதாரர் எப்படி என்னை சீட் பண்ணியிருக்காருன்ற விஷயத்தையும் எப்படி போலி ஆவணம் உருவானதையும் ஒரு மனுவாக தயாரித்து நாங்கள் அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க அதை பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிவிட்டு அதில் உண்மைத்தன்மையை கண்டறிந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அந்த பதிவை ரத்து செய்வாங்க. அந்த பதிவை ரத்து செய்து அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அப்படி எடுத்து கொடுக்குற பட்சத்தில் இவர், அதாவது அந்த எதிர்மனுதாரர் இந்த போலி ஆவணம் தயாரித்தாங்க அப்படின்றாங்க சொல்லி ஒருத்தர் பண்ணோம் இல்லையா, அவருக்கும் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அவருக்கு 1 மாத காலம் கால அவகாசம் இருக்குது. அவர் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து பதிவுத்துறை தலைவர்கிட்ட முறையிடலாம், 1 மாதத்திற்குள்ளே முறையிடலாம் அப்படின்றது இந்த 77A பிரிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பதிவுகள் வந்து பண்ணும் மோசடியான ஒரு பத்திரத்தை தான் ஒருத்தர் எடுத்துருவார். ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பீன்ற ப்ராப்பர்ட்டி வந்து வேறு ஒரு சிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. ஆனால் அந்த பி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இந்த ஏ போலியாக ஒரு ஆவணத்தை தயாரித்து எடுத்துகிட்டு வர்றாரு. போலி ஆவணம் என்று தெரிந்தே அதை பதிவு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெஜிஸ்ட்ராரு. அந்த ரெஜிஸ்ட்ரார் மேலேயும் அந்த ஆவணத்தை சமர்ப்பித்த, அதாவது போலியாக ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அவர் மேலேயும் கிரிமினல் வழக்கு தொடுப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது இந்த சட்டம். ஆகவே பொதுமக்கள் என்ன பண்ணும் கேட்டால் எங்கெங்கேயோ போய் சுத்த தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய ஆவணம் போலி ஆவணமாக கருதப்பட்டால் அந்த போலி ஆவணத்தை ஆரம்பத்திலேயே அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உடனே ரெஜிஸ்ட்ரார்கிட்ட போய்ட்டு ஒரு தடை மனு கொடுத்து, ஐயா இந்த சொத்து வந்து எங்களுடைய சொத்து, இந்த சொத்தில் யாரும் வந்து டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால் உங்கள்கிட்ட அப்படி ஆவணங்கள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும்னு நீங்கள் மனு கொடுக்கலாம். அப்படி கொடுக்காதப்ப அப்படி அது தவறும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் மாவட்ட பதிவாளரத்தில் முறையிடலாம். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ வந்து 28/9/2022 5 பயனாளிகளுக்கு இது வந்து ரத்து செய்து ஆணை வழங்கப்பட்டுச்சு. 6/8/2022 அன்றைக்கி ஜனாதிபதி வந்து ஒப்புதல் வழங்கிட்டாங்க. ஆகவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908 வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 பிரிவுகள் வந்து சேர்க்கப்பட்டு, ஒன்று வந்து 22B, ரெண்டாவது வந்து 77A. இதன் மூலமாக போலி ஆவணங்களை நாம் வந்துட்டு தடுத்து நிறுத்தலாம். போலி ஆவணங்கள் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் உடனே முறையீடு செய்யலாம். 1 மாத காலத்திற்குள்ளே உங்களுக்கு அதற்கான நல்ல முடிவு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.